ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கார்டன் அப்படியே தான் பார்க்க போகிறோம். என்னோட கார்டனில் கொஞ்சம் மேக் ஓவர் இருக்குது, இன்னும் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போ கார்டனில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து நான் வந்து காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஃபெர்டிலைசர் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் நிற்கிற வேப்ப மரம். இது வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. அப்பப்போ எல்லாமே தேவைக்கு மட்டும் கொஞ்சம் உடச்சி எடுத்துப்போம். இப்போ கொஞ்சம் இது பழுக்க ஆரம்பிக்குது, என்னன்னு தெரியலை எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி. இதுவும் அப்பப்போ உடச்சி விடுறேன், உடச்சி விட்டோன்னு வருது. அதுக்கப்புறம் இதை காட்டுப்போம். இது வந்து ஒரு இண்டோர்ல வைக்கலாம், ரியோ பிளான்ட் இதோட நேமு. அது இருக்குது. இது வந்து மஸ்டர்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் விழுந்து கிடந்தது, அதை தூக்கி இதில் போட்டோன்னா அது குரோ ஆகி வந்துச்சு. இதை இனி ஒரு நாள் குழம்பு வச்சிட வேண்டியதான். இதுவும் வந்து ஒரு கருவேப்பிலை செடி. எல்லாமே வந்து இப்போ மழை வந்துச்சு, அதனால் இது நல்லா வருது. அதுக்கப்புறம் இது ஒரு மணி பிளான்ட்டு. இது வந்து கொஞ்சம் வெளியே வச்சுருக்கோம். இப்போ மழை விழுந்ததுலேருந்து அது கொஞ்சம் ரொம்ப அழகாகவே வருது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இது ஒரு கருவேப்பிலை செடி. இப்படி ஒரு 4 கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபெர்டிலைசர். அதுதான் இப்போ அந்த முருங்கை அந்த இது வேப்பிலை எல்லாம் விழுந்துச்சுன்னு சொன்னால் அதை ரெடி பண்ணிடுவேன். வேப்பிலை போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா நல்லாவே உரம் ஆகிடுச்சு. வேப்பிலை போட்டால் வந்து அந்த பூச்சி வெரைட்டிகள்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இது அப்படியே இருக்க அது உரம் ஆகிட்டே இருக்கும்ல, அதுக்காக தான். முட்டைத்தோடு மட்டும் கொஞ்சம் இதாகாமல் இருக்குது. அப்புறம் நான் கொஞ்சம் முட்டைத்தோடு வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் அடித்து போடுது. இதில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது, அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வந்து செடிகளுக்கு போடும், அதுக்காக தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் சில்லி செடி வந்து ஹார்வெஸ்ட் இருக்குது, பிளான்ட்ஸ் அந்த காய் எடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம்ல. அப்போ அடுத்த செடி சில்லிஸ் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக தான் இதுவும் நம்ம எடுத்துகிட்டு இனி ஃப்ரெண்ட் சைட் கார்டன் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம இனி போக போகிறோம். ஸ்மெல் பண்ணிட்டு பார்க்கறது நினைக்கிறோம். ஏதோ சீடு போட்டு வந்து லெமன் சைடு வந்து இதை வைக்கல. அதுக்கு இதுலேயே வந்து நிறைய வந்து இந்த இது சில்லி இருக்குல்ல, அது வருது. ஸ்மெல் ரொம்ப போட்டா. அப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து அந்த டேட்ஸ் மரம். இது ஒரு பைனாப்பிள். இது வேற எங்கள் முன்ன ரூமில் இருக்க ஒரு அண்ணா வச்சது. அதை வந்து வந்துகிட்டே இருக்கு, ஆனால் காய் இன்னும் இது பிடிக்கல. இது வந்து சில்லி பிளான்ட்ஸு பார்த்தாலே தெரியும். பெருசு காட்டு சில்லி தான் வந்து இது வந்து சில்லி பிளான்ட்டு. இதில் வந்து இந்த இதான் ஃபஸ்ட்டு வந்து சில்லி. இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து பறிச்சதுக்கப்புறமா அடுத்த சில்லிஸ் எல்லாம் வரல. இது ஃபஸ்ட் எல்லா செடியும் காட்டிட்டு அதுக்கடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் இந்த இலச்சுரட்டல் வந்துருக்கு. பட் இதுக்கு வந்து நான் மீன் கரைசல் இருக்குல்ல, அதுவும் வீட்டில் ரெடி பண்ணி தான் வச்சுப்பேன். மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்ஸ் இதுவுமே நான் வீட்டில் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே அதில் அதை கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்தது எல்லாமே போயிடுச்சு எனக்கு. அது ஏதோ ஒரு பூச்சி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தனியாக இப்போ நட்டது. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது இன்னும் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பசலைக்கீரை இருக்குல்ல, அதில் நிறைய தக்காளி வருது. பட் இதெல்லாம் இன்னும் வராது, சீசன் முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாள் ஆனாலே அது போயிடும். அதனால அதை அப்படியே வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே காட்டுப்போம். இது வந்து சில்லி பிளான்ட்ஸ் இதுவும். ஆனால் இந்த சில்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது யானை இதுக்கு தந்தை ஏதோ வந்த ஊரில் வந்துட்டுருக்குது. பட் அது தெரியலை, ஒரு வேளை அது ஏதாவது நோயா என்னன்னு தெரியாது. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் ஒர்க் இருக்குது. வந்து நிறைய இது இருக்குல்ல, இது இருக்கிறனால அந்த இலை வந்து ரொம்ப வரமாட்டேங்குது, குட்டி குட்டி இலையாக வந்துட்டுருக்கு. பட் இதுக்கு வந்து சீடும் வந்தாலும் முளைக்குதான்னு எனக்கு தெரியலை. பட் நான் போட்டு பார்த்து எனக்கு வரல. அதனால் வந்து இதெல்லாமே அப்படி வந்து கட் பண்ணி விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து நமக்கு நிறைய வந்து லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து குளிர விடைக்கும் உங்களுக்கு சூடு டைம் வந்து இந்த செடி வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும். இது வந்து கொஞ்சம் நல்லா லீவ்ஸ் அதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் நல்லா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காயாக இருக்குது. சம்டைம் இது க்ரோ ஆகி வருமானம்னு எனக்கு தெரியாது. பட் அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். பட் அந்தளவு இதுவும் வந்து நல்லாவும் இல்லை பார்க்குறதுக்கு. நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே நாட்டி விட்டாலும் ஓகே வந்துடும். இது வந்து இந்த குளிர் டைமுக்கு கொஞ்சம் வரும். பட் சூடு டைமில் அதெல்லாம் நிறைய லீவ்ஸ் வருது. இது நம்ம நித்திய கல்யாணி. இது வந்து பேக் சைடில் இருந்துச்சு. நான் அதை வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இது வந்து பேக் சைடில் அப்புறம் பூ வரல, அந்த அளவு வெயில் படலை அதனால. பட் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா மிண்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல இப்போ இது ஒன்றில் தான் வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 தொட்டி எக்ஸ்ட்ரா. இதுலேருந்தே நமக்கு ஸ்டிக் வரும்ல, நம்ம எடுக்கும்போது அதுலேருந்தே வந்து எடுத்து வச்சிடலாம். இன்னையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து சட்னி பண்ணுறதுக்காக இன்னைக்கு எடுத்துக்கிறேன். அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்குது. கட் பண்ணும்போது வரேன். இனி திரும்பவும் இதை வந்து நான் வந்து நட்டு வச்சுருவேன். ரூட் அதில் வந்து திரும்பவும் நட்டு வச்சுருவேன். இதை வந்து நம்ம நிறைய ஒரே மாதிரி எடுத்தால் தான் திரும்ப க்ரோ ஆகி வரும். மழை விழும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா க்ரோ ஆகி கிடைக்கும். வந்து இங்கே கட் பண்ணி அங்கேயும் ஸ்மெல் நல்லா வருதா, அந்த அளவு ஸ்மெல் இருக்குது. பட் இது மட்டும் ஒரு நாளைக்கு சட்னிக்கு போடும். திரும்ப வேணும்னா அதுக்கடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
புதினால ஒரு ஓட்டு வந்துட்டு இருந்தது. சரி என்னடா சாப்பிடுறது நம்ம பையன் தானே ஸ்னெயில் சாப்பிடணும் பார்த்தா இந்த பூச்சியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு இதை எனக்கு கொல்ல போகிறோம். அப்படியே கில் பண்ணிடுவோம், இல்லைன்னா நம்ம செடியை எது கொண்டு போடும். திரும்பி இது வந்து ரியோ பிளான்ட்ஸ் ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன். பேக் சைட் ரொம்ப எனக்கு வெயில் வராது, அதனால தான். இது சில்லி செடி, ஒவ்வொரு சில்லியும் ஒன்று. இந்த நித்திய கல்யாணி வந்து ஃப்ளவர் வரும். நான் என்னைக்கு பறிக்க ஆரம்பிச்சனும் அன்னைக்கு இதில் என்ன ஃப்ளவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பறிக்க முன்னாடியே நிறைய இருக்கும், பறிக்க ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவும் சில்லி தான். இதுவும் சில்லிலன்னா கொஞ்சம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 சில்லி அதை நம்ம பறிச்சுப்போம். அப்புறம் டொமேட்டோவும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இந்த தடவை வந்து அந்தளவு நான் டொமேட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலை. நான் மேக்ஸிமம் எல்லாமே இந்த தடவை சில்லியில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து ஒரு 2 சில்லி மட்டும் பறிச்சுக்கிறேன். மீதி வந்து நம்ம அந்த இதுலேருந்து பறிக்கலாம், அப்போ வந்து அது இன்னும் வரும். அதனால தான் எல்லாத்துலேயுமே சில்லி இருக்குது. இப்போ அதில் 2 சில்லி. இதில் பார்த்தீங்கன்னாலும் இந்த உள்ளாடி இருக்கும். உங்களுக்கு இந்த செடியெல்லாம் நிறைய இருக்கிறனால தெரியாது, நம்ம சும்மா லேசாக பிடிச்சோன்னா உடஞ்சிரும். அதனால் அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம். சில்லியும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதையும் பறிச்சுக்கலாம். ரொம்ப எல்லாம் நல்லா பறிக்கலாம். அந்த இன்னொரு செடி மட்டும்தான் நிறைய இருக்குது, ஏன்னா அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ மொத்தமாக நம்ம இவ்வளோ பறிச்சிருக்கோம். சில்லி பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து தான் ஃபஸ்ட்டு வந்து சில்லி. இதுதான் பறிக்க போகிறோம். பழுக்கலான்னு பார்த்தோம், நம்ம பழுக்கிறது வரைக்கும் விட்டால் சம்டைம் நமக்கு கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லா சில்லிஸும் வரும். இது வந்து என்ன இல்லை, இது வந்து செகண்ட் வந்து சில்லி இந்த இருக்குது. இது வந்து செகண்ட் வந்தது. அப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். மீதி சில்லிஸை வந்து பறிக்கலாம். பட் நம்ம வீட்டுக்கு ஒரு சில்லி வச்சுருந்தாலே போதும், கொஞ்சம் நல்லா வரும் நமக்கு. பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த தடவை சில்லி. எல்லாரும் டொமேட்டோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். பட் இந்த தடவை என்னமோ சில்லி கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுலேருந்து மட்டும் இவ்வளோ பறிச்சிருக்கோம். இந்த சில்லிலேருந்து இவ்வளோ வந்திருக்கு. நான் நினச்சேன் கத்திரிக்கோலெல்லாம் வேணும், அந்த பெருசாக அளவு தேவைப்படலை. இதுக்கு மட்டும் நம்ம லைட்டாக வந்து உரம் போட்டுக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதில் வந்து கிளறிப்போம். கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த போட்டு நல்லா வந்து இது பண்ணி விட்டுட்டோன்னா வரும். ஏன்னா இது மட்டும் தான் நிறையவே இருக்குது, இதுக்காக மட்டும் கொஞ்சம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய சேனல் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மழை வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை நைட் மழை பெய்யலாம். இப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைசர் ஊற்றிட்டு தண்ணி விடும்போது அது கரெக்டாக இருக்கும், இன்னும் வந்து மழை பெய்யும்போது.